புதிய முக்கிய முடிவுகள் எடுக்க போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த மே மாத பலன்கள் சிறப்பு பலன்னு சொல்லணும். இந்த மாதத்தில் தான் நிறையா விஷயங்கள், நிறையா முக்கியமான விஷயங்களை முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். பொதுவாக இந்த மே மாதத்தில் 2 பயிற்சி நடக்குது, உங்களுக்கே தெரியும். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. குரு அஞ்சாம் வீட்டுக்கு இடம் மாறுறார். இது முக்கியமான விஷயம். உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வரார். சொல்லவா வேணும்? செய்யப்போ அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம். கொஞ்ச நாள் முன்னாடி பெருமூச்சு விட்டீங்க, அப்பாடா ஜென்ம சனி விலகச்சு. அப்போ யோக காலகட்டமாக வந்திருக்குங்க. பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறது, மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டம் வந்தாச்சு. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள். செல்வ செழிப்புக்கு சரியான காலகட்டம் அது. பொருளாதார விருத்தியை அடைய இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். தன தானிய விருத்தி, ஃபஸ்ட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. புது அறிமுகம் ஏற்படும். புது வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது. புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது என்னென்னு தெளிவாக ஸ்ப்ளிட் பண்ணி இது கூட பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு ராகு வந்துருச்சா? இடமாற்றத்தால் ஒரு வளர்ச்சியின் மூலம் ஆதாயம். அப்போ ஆக மொத்தம் ஒரு இடமாற்றம் நடக்குது. இடமாற்றம்ங்கிறது வீடு மாறலாம், தொழில் ரீதியாக மாற்றலாம், வேலை ரீதியாக மாறலாம், ஒரு தொலைதூர பயணம். எனக்கு ஆன்சைட்டில் ஒரு சின்னது கிடச்சி நான் போயிட்டு வந்தேன். ஒரு சிலருக்கு மனைவி கன்சீவாக இருப்பாங்க, அதனால் அம்மா வீட்டுக்கு போனேன்றது ஆகும். இப்போ குழந்தைக்கு வயசானவங்க, குழந்தைக்கு படிக்க சென்னையில் அங்கே இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் போய் தங்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஆக மொத்தம் ஒரு சிறு பிரிவு இருக்குது. அது சுப பிரிவு. ரொம்ப பயப்படக்கூடாது. அதுவாக இருக்கும். ஒரு சிலருக்கு தான் ஜாதக ரீதியாக மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் சின்ன பிரிவு ஏற்படும். அது சுப பிரிவாக இருக்கும். ஃபஸ்ட் அது ரைட். இப்போ இந்த நேரத்தில் ஒரு பயணம், குறிப்பாக பொருளாதார ரீதியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள். வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்ட பணங்கள், வர வேண்டிய பணங்கள், ஒரு அதிர்ஷ்டமான யோகமான பணங்கள் வருகிற காலகட்டம். இப்பொழுது வளர்ச்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலை. இது சரியாக பயன்படுத்திட உங்களுக்கு வெற்றி யோகம் உண்டு. வீட்டின் மூலம் ஆதாயம். தாய் தந்தையரிடம் கொடுக்கல் வாங்கல். அம்மா அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன், வாங்கினேன், சொந்த பந்தத்திட்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வர வேண்டிய காலகட்டங்கள் இது மாதிரி இருக்குது. நண்பர்கள் வட்டாரத்தின் மூலம் உதவி. இது பண்ணி பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாளாக பார்க்காத ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், பேசினேன், திடீர்னு ஒரு ஹெல்ப் பண்ணார், நான் பண்ணேன், என்கிட்ட கேட்டார். இப்போ கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். குரு பார்க்குறது, அதை பற்றி பேசுவான். குரு பார்க்க கோடி நன்மை. குரு 9, 11 பார்க்குறார். உங்கள் ராசியை பார்க்குறாரு, ஜென்ம ராசியை. ரொம்ப நாளாக பணம் சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள், இதை பற்றி பேசுவோம். நண்பர்கள் வட்டாரம் பேசியாச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா பயணத்தின் மூலம் ஆதாயம், புகழ் பெறுகிற காலகட்டம். புகழ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சினிமாத்துறை, அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, மாணவர்கள், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் பேசுகிறவங்களுக்குலாம் யோகம். ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தான் மைண்டில் வரும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், ஃபிட்னஸ் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஒருத்தர் யோகாவுக்கு போகிறேன்னாரு, ஒருத்தர் யோகா மேட்டை வாங்கி வச்சார், என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஆக மொத்தம் இதுக்கெல்லாம் சேர்ற நேரம். ஆக மொத்தம் ஃபிசிக்கல் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அது பாருங்கள். சரி, முக்கியமாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காலகட்டமாக இருக்குது. வருமானம், படிப்பின் மூலம் ஆதாயம், மார்க் நல்லா வர காலகட்டம். 10th +2 நல்ல மார்க் வரும். விரும்பிய கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இடையில ஏதாவது எக்ஸாம்ஸ்லாம் இருந்தால் நல்லபடியாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க, அது நல்ல இதாகும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த ஆல்ரெடி எதுமோ IELTS, GRE, TOEFL இது மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தார். நான் இன்னொரு டைம் எழுதி முடிச்சு இன்னொரு டைம் எழுத சொன்னேன். ஒருத்தர் அந்த IELTS எக்ஸாம், ஒரு எக்ஸாம் திருப்பி எழுதுங்கன்னார். ஆல்ரெடி எழுதி அதில் நல்ல ஸ்கோர். ஸோ இது 2 வருஷம் வேலிடிட்டி. இன்னொரு டைம் எழுதும்போது பார்த்திங்கன்னா பேண்டிங் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மூலம் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பே கிடச்சிருச்சு. அங்கே பார்த்திங்கன்னா போகிற ரிசர்ச் அசிஸ்டண்ட் அது இதுன்னு போட்டு போகிற செலவு மட்டும்தான், அங்கே படிக்கிற செலவு மேக்ஸிமம் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அவர் ரிஸ்க் எடுத்து படித்தார், அதுதான் உண்மை. அப்போ இந்த கும்பராசிக்காருக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. அதை பாருங்கள். ரைட். முக்கியமாக வேலையில் சூப்பருங்க. வேலையில் தான் இம்ப்ரூவ்மெண்ட். நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு.
வேலையில் வளர்ச்சி உண்டு, எதிரிகள் விலகுவார்கள், தொந்தரவு கொடுத்தவங்க தானாக விலகக்கூடிய அம்சம் உண்டு, ஒரு புகழ் பெறுகிற கால சூழ்நிலை உண்டு. அப்போ பண வருவாய் கொண்டான காலகட்டமாக இருக்குது. அதே 6ஆம் பாவத்தை இன்னொரு பாயிண்ட் சொல்லிப்போம். உடல் எடை அதிகரிக்கும் காலகட்டம். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. இரவு நேரம் உணவை தவிர்ப்பது நலம். தூக்கம் கரெக்டாக தேவை. இதையும் சொல்லணும். ஏன்னா வேலையில் பிஸியாகிட்டு வேலையில் அதிக நேரம் பண்ணிவிட்டு ஒர்க் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், படிக்கிற நேரம் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அப்போ உணவு பழக்க வழக்கம் அதையும் கொஞ்சம் ஹேபிட் பார்த்துக்கணும். பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தான் செவ்வாய்ங்க. 10-3 செவ்வாய். பொதுவாகவே நான் கும்பராசிக்கு சொல்லுவேன், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு, பப்ளிசிட்டி கொடுத்தே ஆகணும். 3ஆம் இடம் நோட்டீஸு ஃப்ளெக்ஸு வைக்கணும். முக்கு ஃப்ளெக்ஸு வைங்கம்மே. இவங்க இப்படி தான். பொதுவாகவே செவ்வாய்ங்க ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் ஏதோ ஒரு டச்சப் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்த பந்தக்காரங்க தான் கடை, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு உறவு சம்மந்தப்பட்டதில் ஒரு லிங்க் வந்துடும். இவங்க சொன்ன அந்த கடை வச்சதுக்கு எதிர்த்தாப்பில் ஈபி கம்பம் இருக்க, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு கேட்டால் ஆமான்னார் ஒருத்தர். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மோட்டார் வாகனம் வந்துடும். இது மாதிரிலாம் ஒரு தொழில் துறையில் வந்துடும். ஆக இவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்கள். இப்போ தான் லாபம் சம்பாதிக்கிற நேரம். இத்தனால் செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கார். இப்போ பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையான்னு ஒரு டயலமாக இருக்கிற காலகட்டமாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். புது முயற்சிகள் புது இது பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ லோன் வாங்க துடிச்சிட்ருப்பாங்க. லோன் வாங்கி வீடு வாங்கணும், லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும், லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு லோன் சம்மந்தப்பட்டது பண்ணணும்னு தோண்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் கவனம் சம்மந்தப்பட்ட தேவை. ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்கிறது தவிர்க்கணும். ரைட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காலகட்டம். இடம், நகையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சிறு சேமிப்பு இதெல்லாம் உங்களுக்கு உண்டா. சீட்டு போட்டு தொழிலே வளர்க்கக்கூடிய ஜாதகம். நிறைய பேருக்கு கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் புரட்டாதின்னு இருக்குது. ஃபினான்ஸ் பண்ண தோணும். அதுக்கப்புறம் சீட்டு சம்மந்தப்பட்டு நடத்துவாங்க. சீட்டு நடத்துகிறேன், நகைச்சீட்டு, அந்த சீட்டு நடத்துகிறேன், அந்த மாதிரிலாம் வரும். ஆக மொத்தம் இவங்களுக்கு அது ஒரு யோகமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து பண்ணணும். குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டங்க. நிறைய பேர் குழந்தைய பற்றி கேட்டே இருந்தாங்க. கமெண்ட்ஸில் நிறைய டைம் இருந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டம் உண்டு. குழந்தைகளால் பெருமைப்படுகிற சூழ்நிலை உண்டு. நிறைய பேருக்கு ட்வின்ஸ் குழந்தை, இந்த நேரத்தில் ட்வின்ஸ் குழந்தை வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ அதற்கு ஒரு படிநிலை ப்ராசஸ் பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற சூழ்நிலை உண்டு. குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாக அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு. வாக்குப்பளிதம் உண்டு. 2-5 தொடர்பு வாக்குப்பளிதம் உண்டு. அதாவது கும்பராசி ஒருத்தர் வந்து தான் கேட்டிருந்தேன், கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா இல்லை பஞ்சாப் நேஷனல் வச்சுருக்கீங்கன்றார். ஒருத்தர் பஞ்சாப்ன்ட்டார், ஒருத்தர் கரூர் வைசியான்ட்டார். ஒரே ஒருத்தர் மட்டும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொன்னார். அப்போ பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு ராசிக்கு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த ராசி சிம் கார்டு இதுவரைலாம் சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கு பாசிட்டிவ் எண்கள் பர்த் டைம் வச்சு எடுக்க வேண்டிய அம்சம்லாம் நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி சாதகமாக நிறைய பண்ணலாம், வலுப்படுத்தலாம். அந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்து ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கலாம், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வலுவான வாழ்க்கை அமைச்சு தரப்படும். கேள்விகள், சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க ஸ்ரீ சுபம் ஜோதிடம் காத்திருக்கு. ரைட். இப்போ உங்களுக்கு வேறு கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.